எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் பாதத்தில் இன்று நாம் காணப்போகும் வேத பகுதியாவது ஏசாயா 58 அதிகாரம் 8 அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமேன். அநேக பாடுகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு தேவன் தருகின்ற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் இது. இன்றைய காலகட்டங்களிலே பாடுகள் இல்லாத மனிதன் ஒருவனும் கிடையாது. இந்த பாடுகளை அனுதினமும் நினைவு கூறுகின்ற நாம் இறுதியில் நினைத்து ஏங்குவது, எப்பொழுதுதான் எனக்கு விடிவு காலமோ அல்லது என்றுதான் இவைகளிலிருந்து எனக்கு விடுதலையோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். இது எப்பொழுது நடக்கும், எப்படி நடக்கும் என்பதை இதே 58 அதிகாரம் 7 தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். எனவே ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் மன்றாடுகிறோம், உபவாசிக்கிறோம். அதற்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் சோர்ந்து போகிறோம். ஆனால் இன்று அப்படி இல்லை பிரியமானவர்களே. ஒரு விடியற்கால வெளுப்பு நமக்கு உண்டு. நீதியின் சூரியனாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒரு பெரிய வெளிச்சம் நமக்காக எழும்ப போகிறது. மேலும் தேவன் உன் சுகவாழ்வு துளிர்க்கும் என்று சொல்லவில்லை, சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று தேவன் சொல்கிறார். உங்கள் நீதி முன் செல்ல, கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு தகப்பனே, நீர் தந்த அருமையான வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி. எங்கள் முன்னும் பின்னுமாக இருந்த எங்களை காப்பவரே, எங்களை உமது செவ்வையான பாதையில் வழிநடத்தும். தேசத்தின் குடிகள் யாவரையும் நினைவு கூறுகிறோம். யாவரையும் பாதுகாத்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன்.